நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது ஆதியோட உயிருக்கு வந்து பாரதியால தான் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் வந்து சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து பாரதி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, "உன்னால தான்ம்மா உன்னோட ஹஸ்பண்டோட உயிருக்கே வந்து ஆபத்து வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அது வந்து அவங்க மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு எப்படி தடுக்கிறது? இதுக்கு என்ன பரிகாரம்? அப்படி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள வந்து 1008 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில பார்த்தா அங்கிட்டு கூடி அந்த ஒரு பாட்டி வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த பாட்டி வந்து அங்கிட்டு கூடி தெரு வழியா போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து இந்த பாட்டி தானே நமக்கு வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. அந்த பாட்டிக்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து நிக்குது. "சொல்லுமா என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "நீங்க வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு வந்து மனசே சரியில்ல. என் வாழ்க்கையில வந்து வா கஷ்டம் மட்டும் தான் நெறைய இருக்கு. சந்தோஷம் அப்பப்ப தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. மித்தவங்க வாழ்க்கையில கூட கஷ்டம் வந்து கம்மியா இருக்கும். சந்தோஷம் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா என்னோட வாழ்க்கை இருக்கு. இப்ப தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள வந்துட்டு என் ஹஸ்பண்ட் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்களே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பாரதி வந்து பாட்டிக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "விடுமா, கெட்டது தர்ற கடவுள் கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்லதும் வச்சிருப்பாருமா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதான் பாட்டி, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கணும். அவருக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க. அத வந்து நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே பாட்டி வந்து ஜக்கம்மா கிட்ட வந்து வேண்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சக்கம்மா, உன் பிள்ளை வந்து உன்னைய நாடி தான் நின்னுகிட்டு இருக்கு. அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு சொல்லு." அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து கண்ண மூடிட்டு அந்த சாமிய வேண்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண திறக்காங்க. அதுக்கடுத்து வந்து அந்த பாட்டி வந்து பாரதிகிட்ட வந்து சொல்றாங்க, "அம்மா, நான் சொல்றத வந்து கவனமா அந்த பரிகாரத்த வந்து செஞ்சேன்னா, கண்டிப்பா வந்து உன் ஹஸ்பண்டோட உயிர வந்து காப்பாத்தலாம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்?" அப்படிங்கிற மாரி பாரதி கேட்ட உடனேயும், "நீ உன் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுக்கடுத்து என்னம்மா செய்யணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே பாட்டி வந்து நெறைய பரிகாரம் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டல. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அந்த பரிகாரத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பாரதி வந்து சொல்றாங்க, "அம்மா, கண்டிப்பா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் இதெல்லாம் செய்வேன்ம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "கண்டிப்பா செய் தாயி. உன் புருஷனுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. சக்கம்மா வந்து உங்க கூட இருப்பா. கண்டிப்பா உங்களுக்கு துணை இருப்பா." அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல பாட்டி சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து கடைசியா வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையிலேருந்து கொஞ்சம் காசு எடுக்காங்க. காசு எடுத்துட்டு, "இந்தாங்க பாட்டி, இத வச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுக்காங்க. "இல்லம்மா, எனக்கு இந்த காசு வேண்டாம். இந்த காச வந்து நீ போற வழியில வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏழையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு போம்மா." அப்படின்னு சொன்னோனே, "ரொம்ப நன்றி அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.